அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் மீனராசியில் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ராகு பகவான் நிழல் கிரகம். 9 நவகரங்களில் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர். 18 வருட திசையை கொண்டவர். மகர ராசி என்பர்கள் ராகு திசையை கடக்கக்கூடியவர்கள். ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் கிரகத்தின் வழி பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர். சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகம். ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு மகர ராசிக்கு 5வது வீட்டில் அமர்ந்து மகர ராசியை பரிசு கொண்டிருக்கிறார். ராகு போல கொடுப்பவரும் இல்லை, கேது போல கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு ஜோதிடர்களுடைய பழமொழி. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் வரும்போது பெரியளவு நாம் எதிர்பார்ப்புக்கு மீறி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுப்பார்கள். பிரம்மாண்டமாக பேரின்பத்தை ராகு பகவான் கொடுப்பார். மகர ராசி என்பவர்களுக்கு 3வது வீட்டிலே கடந்த 9 மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புதன் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பகை, கடன், நோய், மாமா மச்சான்களிடம் விரோதம். பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் தந்தையை பற்றி, உங்கள் அப்பாவை பற்றிய நினைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். உங்கள் அப்பா அவர் வேலையை அவர் ஒரு பாட்டுக்கு சிவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். நீங்கள் உங்கள் அப்பாவையே குறை சொல்லிக்கிட்டோ அல்லது அவர்களையே நினைத்து கொண்டு இருந்திருப்பீர்கள். புதனை பார்த்திங்கன்னா மதில் மேல் உள்ள பூனை போல் இந்த பக்கம் தாவுதா அந்த பக்கம் தாவுதா, எங்கிட்டு தாவுதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன். புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் நினைத்ததற்கு மாறாகத்தான் பலன்கள் நடந்து கொண்டிருந்திருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனியாக 2வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி காலங்களில் நாம் வனவாசம் செல்வது போல் வீட்டிலேயே இருந்தாலும் நிம்மதி இருக்காது. குரு பார்வை இருக்கும்போது, மகர ராசிக்கு குரு பார்வை இருக்கும்போது கோடி புண்ணிய பலன் உண்டு. ராகு பகவானோ சனி பகவான் நட்சத்திரத்தில் வரும்போது மகர ராசி அன்பர்களுக்கு வனவாசம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பிக்க போகிறது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% முன்னேற்ற பலன்களை கொடுக்கும். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மண் ராசி 3: ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிகளில் கன்னி ராசிக்கும் மகர ராசிக்கும் ராசி அதிபதியுடைய நட்சத்திரம் 3வது வீட்டிலே இருக்கும். அதுவும் முழு நட்சத்திரமாக இருக்கும். மகர ராசிக்கு 3வது வீட்டிலே 2வது நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். எதிர்வரக்கூடிய ஒரு 9 மாத காலம்
மகர ராசி அன்பர்கள் தைரியமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். நீங்கள் எண்ணிய காரியங்கள், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். வெற்றி பெற்று விடலாம். உங்கள் கை வந்து ஓங்கி இருக்கும். உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. பல தடைகளை கடந்து தகர்த்தெறிந்து நீங்கள் வந்து முன்னேறி விடுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை கூடுகிறது. கைத்தடி சப்போர்ட்டுக்கு மகராசி என்பதுக்கு ஆட்கள் தேவையில்லை. கூடவே ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும், அவர் இருந்தால் தான் எனக்கு வேலை நடக்கும் அப்படின்னு கைத்தடியாக சப்போர்ட்டுக்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் மகர ராசி என்பதுக்கு சப்போர்ட்டுக்கு ஆட்கள் தேவையில்லை. நீங்களே எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்து வெற்றி பெறலாம். வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தேடி வரப்போகிறது. நீங்கள் வந்து வாய்ப்பு தேடி அலைய தேவையில்லை. கம்ப்யூட்ரு, செல்ஃபோன், மீடியா, கலைத்துறை, சினிமாத்துறை, நியூஸ் பேப்பர், மாத வார இதழ், தொலைத்தொடர்பு வழியில் பெரிய அளவு பெயர், மதிப்பு, மரியாதை, புகழ் அடையலாம். 3வது வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது மகர ராசி அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகள் வழியில் உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரப் போகிறது. தைரிய வீரியஸ்தானம் பலமாக இருக்கும்போது தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்கள் வழி ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும். தம்பி தங்கையுடன் நல்ல கருத்து வேறுபாடு ஏற்படும். தம்பி தங்கையுடன் நல்ல நட்புறவு ஏற்படும். ராகு பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த சனி ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பணத்தட்டுப்பாடு நீங்கும். பழைய பாக்கி, பழைய கடன் இருந்தால் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மகர ராசி என்பதற்கு சுகக்கேடு நீங்கும். இனிமேட்டு வந்து சுகம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் பிரிஞ்சிருக்கிறீங்க அல்லது ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கிறீங்க, இனிமேட்டி பேசுவீங்க. பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொன்ன சொல்ல கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நேரகால அமைப்பு உண்டு. 7.5 நாட்டு சனியில் வாக்குச்சனியாக இருந்தாலும் சனி பகவான் 140 நாட்கள் பின்னோக்கி வக்கரகதியில் வரும்போது ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிழல் மறைந்து வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கிறது. நிழல் கிரகம் உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுகிறார். உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து வழிகாட்டுகிறார். ராகு போல கொடுப்பார் இல்லை அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், போட்டி, பந்தயம், ரேஸு, லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நல்ல கோடீஸ்வரனா, லட்சாதிபதியாக, பணக்காரனா, முதலாளியாக ஆவதற்கான வாய்ப்புகள் மகராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோச்சாரத்திலே 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு பகவான் வரும்போது பெரிய அளவு அதிர்ஷ்டம். திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். எதிர்பாராத முன்னேற்றம், வசதி வாய்ப்புகள் மகராசி என்பர்கள் சந்திக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கோச்சாரத்தில் ராகு பகவான் மூலம் வருகிறது. ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் மகன், மகள், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நகை, பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை அடைத்து மீண்டு வாழ்ந்துடலாம். இதுவரை வேலை தொழிலில் இருந்து வந்த தடை தடங்கல்கள் நீங்கும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உண்டு. அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மனம் வந்து சந்தோஷப்படும், குதூகலப்படும். எப்போடா என்னுடைய வாழ்க்கையில் ஓரளவு முன்னேற்றம் அடைந்து விட்டேன்,
நினைத்ததை சாதித்து விட்டேன் அப்படின்ற உங்களுடைய மனம் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கோச்சாரத்திலே 9 நவகிரகங்களில் ராகு, குரு, சனி, கேது 4 கிரகங்கள் காட்டுகிறது. கேது 9ஆம் வீட்டில் இருக்கும்போது தந்தைக்கு ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள், தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வந்து மகர ராசி என்பதற்கு நிவர்த்தியாகும். 5வது வீட்டிலே குரு அமர்ந்து கேதுவை பாரு செய்யும்போது மகர ராசி என்பதற்கு கேதுவால் இனிமேல் வந்து தொந்தரவுகள் இல்லை. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.